ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குட்டி vlog. மண்டே மார்னிங், மண்டேனாலே எல்லாருக்கும் பிடிக்காது. 2 டேஸ் வீக்கெண்ட் முடிச்சுட்டு பேக் டு ரொட்டீன் வருது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் கிச்சனுக்கு வந்ததுமே ஃப்ரிட்ஜில் சில ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, ஐஸ் விட்டுறதுக்காக. ஸோ அந்த திங்ஸ்லாம் தூக்கி ஃபஸ்ட்டு வெளியில் வச்சிருவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது கேரளா மட்டா ரைஸ். ஸோ இது வந்து வேகிறதுக்கு எப்படியும் 2 hours ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் நான் வந்து ஊற வச்சிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். எனக்கு அன்றைக்கி இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஃப் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டிக் வந்து நானும் என் அக்காவும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஆட் வந்து பப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிறத என்னுடைய எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. லஞ்சுக்கு ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் கறி பண்ணி சாப்பிட்டுட்டோம். கம்யூனிட்டி டேப்ல எங்க பொட்டிக் பத்தின டீடைல்ஸ் இருக்கு, கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. எங்க இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நாங்க எடுக்கிறது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டாக் தான். இது வந்து ஹிஜாப் பின், நைட்டி ஷார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் சேல் பண்றோம். ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா தோசை மாவு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஊற வச்சிருந்தேன். ஸோ நான் வந்து டின்னர் ரெடி பண்ண போறதுக்கே பாத்தீங்கன்னா 9 o'clock ஆச்சு. ஸோ 9 o'clock தான் நான் வந்து மாவும் அரைச்சேன். டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டு தூங்க போறதுக்கு 11 o'clock ஆயிடுச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.